இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுன்றதே கிடையாதுங்க. மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமை ஹோல் பாடிலையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ்லாம் நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக க்ளோவாக உங்கள் ஸ்கின்ல இருக்க அன்வான்ட் ஹேர்லாம் ரிமூவ் ஆகி நல்லா பளிச்சுன்னு ஒரு சருமத்தை பார்க்கலாம். செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு மங்கு, பிக்மெண்டேஷன், டேன் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் க்யூர் பண்ணி ஒரு மாதத்தில் ஒரு டைம் மட்டும் பண்ணால் போதுங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீமை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேஜிக் க்ரீமை நீங்கள் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்க போகுது. நான் லைவாக ரிசல்ட் வேறு காட்டியிருக்கேன். இப்போ நாம் இதை ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா வெல்லம் தாங்க எடுத்திருக்கேன். நான் மண்டை வெல்லம் தான் எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா கிரேட்டரில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி துருவி எடுக்கும் பொழுது உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் இருக்கும். ஈஸியாக நமக்கு வந்து கரைஞ்சிரும். இப்போ அடுத்து இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆயிலை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நானும் எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்கக்கூடிய ஒரு ஆயிலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். கோகோனட் ஆயில் ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும். அதனால தான் நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறது. நீங்கள் பாதாம் ஆயில் கூட இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை வந்து கலந்து விட்டுறணும். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கரையாது. ஓரளவுக்கு லைட்டாக வந்து மாய்ஸ்சராக இருக்கிற மாதிரி இருக்கும். வெல்லம் வந்து நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஸ்கின் டோனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை ஸ்கின்னில் இருக்க சுருக்கங்களை நீக்கி நல்ல ஒரு பிரைட்டன் ஸ்கின்னை வந்து கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு வந்து இருக்குது. இதை அப்படியே நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன பொடி அப்படின்னா உளுந்து மாவு தாங்க இதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம இன்னும் ஒரு பொடியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணும் பொழுது கட்டிகள் விழுந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுந்து மாவு நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. நார்மலாகவே உளுந்து வந்து நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும், க்ளோ கொடுக்கும், நல்லா பிரைட்டனும் பண்ணித்தரும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது. அதனால நான் உளுந்து பொடியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த மஞ்சள் பொடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து குழம்புக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியவே ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணிட்டு ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது வந்து ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்மலாக ஒரு காஃபி பவுடர் கலருக்கு இது வந்து ஃப்ரை ஆகி வரும். அதை விட நம்ம நல்லாவே ஃப்ரை பண்ணி நல்லா ஒரு கருப்பு நிறத்துக்கு மாற்றி இதை எடுக்க போகிறோம். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதை விட அந்த மாதிரி நீங்கள் நல்லா கருகருன்னு ஃப்ரை பண்ணி எடுக்கும் பொழுது நம்ம ஃபேஸில் ஹோல் பாடிக்கும் அப்ளை பண்ணும் பொழுது டேனெல்லாம் ஈஸியாக நல்லா ரிமூவ் பண்ணி ஒரு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்குதுங்க. இப்போ பாருங்கள் இருக்க காஃபி பவுடர் கலர்லேருந்து நல்லா சேஞ்ச் ஆகி இப்போ வந்து நல்லா ஒரு கருமை நிறத்துக்கு நமக்கு வரப்போகுது. சம்டைம்ஸ் இதில் வந்து அனல் கூட வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃப்ரை பண்ணுறதே அந்த மாதிரி அனல் வர அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் நல்லா பிளாக்காக மாறிடுச்சு. இதில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அனல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சாச்சு. இது அதே பாத்திரத்திலே விட்டோம்னா ரொம்ப கங்கு வந்து அதிகமாகிடும். அதனால் நம்ம இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டு இந்த மாதிரி ஏதாவது இடிகளோட கல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா வந்து பொடி பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அனல் அதாவது கங்கு வர அளவுக்கு இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து வேறு விதமாக உங்களுக்கு கிடைக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் ரிசல்ட்டு. நான் ரிசல்ட் வந்து லைவாக காட்டியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மக்களே.
நம்ம போடுற பதிவுகள் எல்லாமே உண்மை. ஒன்றும் நான் பார்த்து எனக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, என்னுடைய ரிசல்ட் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்பி நீங்கள் ட்ரை பண்ணலாம். 100க்கு 100% இப்போ நல்லா வந்து நம்ம பொடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? வெல்லமும் கோகோனட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அதில் வந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா, லெமன் தாங்க. 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ வந்து இந்த வெல்லம் வந்து இந்த லெமன் ஜூஸில் நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள், பார்க்குறதுக்கே ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முக்கியமான பொடியை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து கரைஞ்சி வருது பாருங்கள். மிக்ஸ் பண்ண நல்லா வந்து கரைஞ்சி லிக்விட் ஆகிடும். நல்லா வந்து லிக்விடாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து இந்த பொடியை வந்து இது கூடவே வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், ஆட் பண்ணுற வரைக்கும் இந்த கங்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படி புகை வருது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம இன்னும் ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். கை கால்களில் எங்கெங்கே உங்களுக்கு கருந்திட்டுக்கள் இருக்கோ அதை எல்லாமே சூப்பராக எடுத்துரும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் உங்கள் பாடியில் ஹோல் பாடிலையும் அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் உங்கள் ரிசல்ட்டை நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இப்போ வந்து கிளினிக் ப்ளஸில் நான் ஒரு ஷாம்பு ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த ஷாம்பு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்பீங்க, அக்கா ஷாம்பு வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எந்த விதமான தவறுகளும் இல்லை. எதையுமே நம்ம ரெகுலராக எடுக்கும் பொழுது தான் அதில் ஏதாவது சைட் எஃபெக்ட் நமக்கு பண்ணும். இது வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் தான் இந்த மாதிரி நம்ம ஹோல் பாடிக்குமே அப்ளை பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். அப்படிங்கல தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க் ஸ்கின் டோனாக இருக்குது அப்படின்றவங்க மாதத்துக்கு 2 முறை கூட தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாங்க. இப்போ ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக நான் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வாட்டருக்கு பதிலாக லெமன் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள் நல்லா நமக்கு ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப வரன்னு இருக்கும்லாம் நினைக்க வேண்டாம். இதில் வந்து நம்ம கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம அந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ஒரு வழுவழுப்பான ஒரு க்ரீம் பதத்துக்கு நமக்கு கிடச்சிரும். சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி ரிசல்ட்டை காட்டுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி வந்துருச்சு அப்படின்ட்டு. என்னடா பிளாக் கலரில் இருக்கே, நம்ம அப்ளை பண்ணாலும் பிளாக் கலரில் நம்ம ஃபேஸ் மாறிடுமோன்னு கண்டிப்பாக நினைக்கவே வேண்டாம். செம்ம ரிசல்ட் உங்களுக்கு தரும். இப்போ அடுத்து வந்து இது கூட நான் அந்த லெமன் வந்து பிழிஞ்சேன் பார்த்தீங்களா, அந்த லெமனோட தோலை நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். சூப்பரான ஹோல் பாடி ஒயிட்டனிங் க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது கூட வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சுகர் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் அதை கொஞ்சமாக கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கும் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் என்னுடைய கைகளில் அப்ளை பண்ணி உங்களுக்கு லைவாக ரிசல்ட் காட்ட போகிறேன். பார்த்துட்டு நீங்கள் வந்து ஷாக் ஆகிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு கை, கால், முட்டி இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு வெயில் படும் இல்லையா, அந்த இடம்லாம் ரொம்ப டேனாக பார்க்குறதுக்கு கருகருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பாடி ஒரு கலரில் இருக்கும், வெயில் பட்ட இடங்கள்லாம் ஒரு கலரில் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்லாம் நல்லா இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை வந்து நீங்கள் ஹோல் பாடிக்கும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப கஷ்டமான ஒரு க்ரீமெல்லாம் கிடையாது. ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு நான் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சூப்பராக நான் உங்களுக்கு ரிசல்ட்டு காட்டுறேன் பாருங்கள்.
பார்த்துட்டு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று மறந்துடாமல் போட்டுருங்க. நல்லா திக்காக அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள். அப்ளை பண்ணுறது நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்குது, சாஃப்டாக. நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணிக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணிக்கணும், லைட்டாக மைல்டாக. நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் ஹோல் பாடிக்குமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சு. நம்ம அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். ட்ரை ஆகிற வரைக்குமே நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம எப்படி வந்து ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிருச்சு. பார்க்குறதுக்கு நல்லா கருப்பாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லெமனை வச்சு நல்லா ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இது நம்ம ரெகுலராக பண்ண போகிறதில்ல, மாதத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம ஹோல் பாடிக்குமே பண்ணுறதுனால நல்லா உங்கள் ஃபேஸ், உங்கள் ஹோல் பாடியுமே ப்ளீச் பண்ண மாதிரி நல்லா ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதுக்காக பார்லர்லாம் நம்ம போகவே வேண்டாங்க. நிறைய பேர் பார்லர்லாம் போய் நிறைய காசெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணுறோம், டைம் வேஸ்ட் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் நம்ம அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணாலே அதுக்கப்புறமே நீங்கள் பார்லர் பக்கமே எட்டி பார்க்க மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம ஸ்க்ரப் பண்ணும்பொழுது எந்தளவுக்கு நம்ம கையில் வந்து ப்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லாவே நமக்கு ரிசல்ட் தெரியுது. பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாத்தையுமே வடித்து காட்டுறேன். எந்த அளவுக்கு ப்ரைட்டாக மாறி இருக்குன்னு பாருங்கள். இருந்தால் என்னுடைய கைக்கும் இப்போ இருக்கிற என்னோடய கைக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம். இப்போ நான் இதை வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாஷ் பண்ணுறதுக்கும் நான் வாஷ் பேஷனில் போகாமல் இங்கேயே உங்களுக்கு முன்னாடியே நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கையை வந்து அலம்பும் பொழுதே உங்களுக்கே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அந்த கைக்கும் இந்த கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள், தேய்க்கிற கை எப்படி இருக்குது, ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம அப்ளை பண்ண இடத்துக்கும் அப்ளை பண்ணாத இடத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்ளை பண்ணாத இடம், அப்ளை பண்ணியிருக்க இடம் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக மாறி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் வித்தியாசத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. எவ்வளோ டார்க்காக இருக்குது, இது எவ்வளோ ப்ரைட்டாக மாறி இருக்குது பாருங்கள். வெறும் 20 மினிட்ஸ் தாங்க, அந்த நேரம் கூட நம்ம விடவே இல்லை. நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மக்களே, மறந்துடாமல். இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், நல்லா க்ளோவாக இருக்குது. இதுவே இந்த கையில் வந்து க்ளோ கிடைக்கல பாருங்கள். அதனால் தாராளமாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு கமெண்ட்டில் என்னோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லாவே வித்தியாசம் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. சூப்பர் டூப்பர் ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ.